அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா, நமக்கு நேத்து ஆக்சுவலி பார்த்தோம்னா, வந்தே மெட்ரோ ரயில் சேவை அப்படிங்கிறது இந்தியாவுல தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அது என்ன வந்தே பாரத் தெரியும். வந்தே மெட்ரோ என்னன்னா 2 நாளைக்கு முன்னாடி செய்தியில கூட நம்ம பார்த்துருக்கோம். வந்தே பாரத் அப்படின்னா நமக்கு ரிசர்வேஷன் பேஸ்ட் ஏசி கோச்சஸ் வந்து இருக்கும். இதே வந்தே மெட்ரோ அப்படிங்கிற இந்த ரயில்கள்ல பார்த்தோம்னா, ரிசர்வேஷன் அப்படிங்கிறத பண்ண முடியாது. ட்ரெயின் கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போய் நம்மனால டிக்கெட் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ, ஃபர்ஸ்ட் திங் அதுதான். வந்தே மெட்ரோல. அடுத்ததா பார்த்தோம்னா, வந்தே பாரத்ல உட்கார்ந்துட்டு மட்டும் தான் போக முடியும். வந்தே மெட்ரோல பார்த்தோம்னா, நம்மனால உட்கார்ந்துட்டு போக முடியும். அதே மாரி நின்னுட்டு போறதுக்கான வசதிகளும் இருக்கும். நார்மல் ட்ரெயின் மாரி. ஃபுல்லா ஏசி கோச்சஸ் தான். அடுத்ததா பார்த்தோம்னா, இதனுடைய வேகம் அப்படிங்கிறது 110 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கும். வந்தே மெட்ரோவோடது. அடுத்ததா, ஆ கவச் அப்படிங்கிற நவீன தொழில்நுட்பங்கள் நெறையா பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த புதிய வந்தே மெட்ரோ அப்படிங்கிற இந்த ரயில்கள். கவச் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் புரொடெக்ஷன் சிஸ்டம் ஏடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள உள்ளடக்கியது தான் இந்த வந்தே மெட்ரோ அப்படிங்கிற ரயில்கள். ஓகேங்களா? இந்தியாவுல புதுசா முதல் முறையா அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இந்த வந்தே மெட்ரோ ரயில்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, அதனுடைய தொடக்கம் முதல் வழித்தடம் அப்படிங்கிறது முதல்ல எங்க பயணிக்க போகுது அப்படின்னா, குஜராத் மாநிலத்தில இருக்கக்கூடிய அகமதாபாத்ல இருந்து புட்ச் அப்படிங்கிற இந்த நகரத்துக்கு இடையில தான் முதல் வந்தே மெட்ரோ சேவை அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? புட்ச் டூ அகமதாபாத். சரியா? சோ அந்த வந்தே மெட்ரோ அப்படிங்கிற அந்த ரயில் சேவை பேர இப்ப என்னன்னு மாத்திருக்காங்க அப்படின்னா, நமோ பாரத் ராபிட் ரெயில் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. ஓகேவா? சோ நமோ பாரத் ராபிட் ரெயில் அப்படிங்கிறது தான் இந்த வந்தே மெட்ரோ அப்படிங்கிற இந்த சேவையோட புதிய பேரா மத்திய அரசாங்கம் நமக்கு சொல்லியிருக்காங்க. நமோ பாரத் ராபிட் ரெயில் அப்படிங்கிறது. சரிங்களா? சோ நமோ பாரத் பத்தி சரி நம்ம வந்தே மெட்ரோ பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அதுல எக்ஸ்டென்ஷன் தான். அந்த நியூஸோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இப்ப நம்ம பார்க்கறது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ்ல இதுதான் முக்கியமா இருந்துச்சு. அடுத்ததா இன்னைக்கு செப்டம்பர் 17 தமிழகத்துல சமூக நீதி நாளாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள். பெரியார் அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் நம்ம சமூக நீதி தினமாக கொண்டாடுறோம். சரிங்களா? அடுத்தது இன்றைய திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று. பிறகு நினைந்து வருந்துவதற்கு காரணமான செயல்களை செய்யக்கூடாது. ஒரு கால் தவறைச் செய்தாலும் மீண்டும் அத்தன்மையானவற்றை செய்யாதிருத்தல் நல்லது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாங்க. சோ நம்ம ரெக்ரெட் பண்ண மாதிரியான விஷயங்கள நம்ம எப்பயுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இன்கேஸ் அத பண்ணிட்டாலும் அதே மாதிரியான விஷயங்கள நம்ம திரும்ப திரும்ப பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. திருக்குறள் எண் 655 அதிகாரம் வினை தூய்மை. சரிங்களா? ஸோ மத்தபடி இன்றைய செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய முதலமைச்சர் பதவிய ராஜினாமா பண்ண போறாரு. இந்த ஒரு கேஸ்ல மாட்டியிருக்கனால, அந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நாளைக்கு முதல் கட்டமா தேர்தல் நடக்க போகுது. 5 ஆண்டுகள் கழிச்சு. கிட்டத்தட்ட 2018ல 19ல இருந்தே பார்த்தோம்னா, அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் போயிட்டு இருக்கு. இப்போ எலக்ஷன் அப்படிங்கிறது நாளைக்கு நடக்க போகுது. முதல் கட்டமான தேர்தல் அப்படிங்கிறது. அடுத்ததா பார்த்தோம்னா, கேண்டிடேட்ஸ் செஸ் புடாபெஸ்ட்ல நடந்துட்டு இருக்கு. 45th கேண்டிடேட்ஸ் செஸ் புடாபெஸ்ட்னா நமக்கு ஹங்கேரி அப்படிங்கிற நாடு இருக்கு இல்லையா? ஹங்கேரி நாட்டுடைய கேபிட்டல் தான் புடாபெஸ்ட். ஸோ அதுல இந்தியாவோட ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் கேம்ஸ் முடியல. ஸோ ஸ்டில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இன்றைய செய்தித்தாளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான செய்திகளா இதெல்லாம் தான் நமக்கு இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.